வணக்கம். தி டீப் டைவுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சூஃபி ஞானம். ம். அது இன்னைக்கு நம்மளோட வேகமான, சில சமயம் குழப்பமான வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கேள்வி. ஆமா. ஹஸ்ரத் இனாயத் கான் 1922ல கொடுத்த லெக்சர்ஸ் இருக்கு இல்லையா? ம். அதோட தொகுப்பு தான் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் பிர் ஆர் முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத் கான் லெக்சர்ஸ் ஆன் சூஃபிசம் 1992 ஐ. இந்த புக்கை கொஞ்சம் ஆழமா பார்த்து உங்களுக்கான சில முக்கியமான விஷயங்களை தேட போறோம். ஆமா, கரெக்ட். இந்த புக் 1922ல நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு சம்மர் ஸ்கூல் நடந்துச்சு. அங்க கொடுத்த 2 முக்கியமான லெக்சர் சீரீஸ் பத்தினது. ஒன்னு தி ப்ராப்ளம் ஆஃப் தி டே, அதாவது அன்றைய நாளோட சிக்கல். ஓ, இன்னொன்னு தி இன்னர் லைஃப், அதாவது உள்வாழ்க்கை. இது ஏதோ பழைய விஷயம் நினைக்க வேண்டாம். இன்னைக்கும் நம்ம அன்றாட சவால்கள்ல இருந்து நம்ம ஆன்ம தேடல் வரைக்கும் இதுல நிறைய விஷயம் இருக்கு. சரி. நம்ம நோக்கம் இந்த புக்கோட சாரத்தை உங்களுக்கு கொடுக்கறதோ, இதுல இருக்கிற ஐடியாஸ் எப்படி உங்க சிந்தனையை தூண்டலான்னு பாக்குறதும் தான். அருமை. இந்த புக்கோட உருவாக்கமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாதிரி தோணுது இல்லையா? அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லாதப்போ இந்த லெக்சர்ஸ் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணி புக்கா மாறுச்சு? நிச்சயமா அது ஒரு கூட்டு முயற்சி தாங்க. சக்கீனா ஃபர்னி மாதிரி சிலர் ஷார்ட் ஹேண்ட்ல நோட்ஸ் எடுத்தாங்க பாருங்க, அதுதான் இதுக்கு பேஸ். ஓஹோ. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அது எவ்ளோ கஷ்டம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா குறிக்கணும். அப்புறம் முனிரா வான் வூர்ஸ்ட் வான் பீஸ்ட் மாதிரி நிறைய பேரு அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நோட்ஸை சரிபார்த்து தொகுத்து நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வெறும் வேலை இல்ல, ஒரு அர்ப்பணிப்பு. அப்போ இந்த புக் நமக்கு எப்படி வழிகாட்டுது? அதோட அமைப்பு, அது எப்படி வாசகர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அதோட அமைப்பு ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. சும்மா லெக்சர்ஸை மட்டும் கொடுக்கல. அதோட முன்னுரை, அதாவது ப்ரீஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த லெக்சர்ஸ் எந்த சூழ்நிலையில யாருக்காக சொன்னாங்கன்னு பின்னணி கொடுத்திருக்காங்க. ஓ, அது முக்கியம். ஆமா, அது அந்த வார்த்தைகளுக்கு இன்னும் ஒரு ஆழத்தை கொடுக்குது. அப்புறம் பொருளடக்கம், ஒவ்வொரு லெக்சரோட தேதி, தலைப்புன்னு தெளிவா இருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்களே, தி இன்னர் லைஃப் சீரிஸ் சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா தி ப்ராப்ளம் ஆஃப் தி டே அது பல வருஷம் கையெழுத்து பிரதியாவே இருந்து இந்த புக்ல தான் முதல்ல வந்துச்சுன்னு. ஏன் அப்படி? எதுவும் கான்ட்ரவர்ஷியலா இருந்ததா இல்ல வேற எதுவும் காரணமா? அதுக்கு கரெக்டான காரணம் புக்ல இல்ல. ஆனா நாம யோசிக்கலாம். த ப்ராப்ளம் ஆஃப் த டே அன்றைய சமூக, அரசியல், பொருளாதாரம், குறிப்பா பொருள் முதல்வாதம், இதையெல்லாம் கொஞ்சம் விமர்சிக்குது. சரி. ரொம்ப சவால் விடுற மாதிரியும் இருந்திருக்கலாம். இல்லனா கானோட போதனைகள் பல லேயர்ஸ் கொண்டது. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட மெசேஜை வெளியிட இதுதான் சரியான நேரம்னு பின்னாடி நினைச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இவ்ளோ வருஷம் கழிச்சு வந்தது அதோட முக்கியத்துவத்தை கூட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். அது சரி, இந்த புக்ல பின்னாடி அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி இந்த லெக்சர்ஸை புரிஞ்சுக்க உதவுது? அந்த அப்பெண்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்ங்க. அது இந்த 1922 லெக்சர்ஸை இனாயத் கானோட மத்த புக்ஸ் இல்லனா வேற காலத்துல கொடுத்த லெக்சர்ஸோட ஒப்பிட்டு பார்க்க உதவுது. ஓஹோ. ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாவை அவர் வேற வேற டைம்ல எப்படி சொல்லியிருக்காரு, எப்படி டெவலப் பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்க இது ஒரு கீ மாதிரி. உதாரணத்துக்கு மகிழ்ச்சியின் ரசவாதம்னு ஒரு கான்செப்ட். அது அவர் வேற எங்க எப்படி பேசியிருக்காருன்னு இது வழியா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது. அப்படியா? டாபிக்ல இன்னும் ஆழமா போகணும்னா அது ரொம்ப ஈஸி. ஆஹா, இந்த புக்கு சும்மா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதோட இல்லாம வாசிக்கிறவங்களே ஆராய்ஞ்சு கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவியா இருக்கு. சரி, இப்போ கண்டென்ட்குள்ள போலாம். த ப்ராப்ளம் ஆஃப் த டே, அன்றைய நாளின் சிக்கல். 100 வருஷம் முன்னாடி இருந்த சிக்கல்கள் இன்னைக்கும் இருக்கா? ஆச்சரியமா இருக்குங்க, இன்னைக்கும் இருக்கு. கான் சொல்ற முக்கிய பிரச்சனை சமநிலையின்மை, இம்பேலன்ஸ். உலகம் பொருள் சார்ந்த விஷயங்கள்லயும் வியாபாரத்திலையும் ரொம்ப மூழ்கிடுச்சு. அதனால ஆன்மீக தார்மீக சமநிலையை இழந்துட்டோன்னு சொல்றாரு. இதோட விளைவுதான் போர்கள், சமூகத்துல அமைதியின்மை, மனுஷங்களுக்குள்ள பிளவு. இதெல்லாம் இது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்னா நம்ப முடியல இல்லையா? உண்மைதான், இன்னைக்கும் இதே பிரச்சனைகள் தானே இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல பேலன்ஸ், உலகத்துல சண்டை. கான் இதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாரு? அவர் மெட்டீரியலிசம், அதாவது பொருள் பற்று, அப்புறம் கமர்ஷியலிசம், அதாவது எல்லாத்தையும் வியாபாரமாக்குறது, இதையெல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் மனுஷனோட இயல்பான குணத்துக்கு எதிரா இருக்கு, அவனை சுயநலவாதி ஆக்குதுன்னு சொல்றாரு. சரி. இயற்கையிலிருந்து விலகி செயற்கையான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறினதையும் சொல்றாரு. ஆர்டிஃபிஷியல் ஃபுட், மாசுபட்ட நகர வாழ்க்கை, இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் கெடுதல்னு சொல்றாரு. இயற்கையோட வாழ்றத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் பத்தி என்ன சொல்றாரு?
கான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறாருங்க. அந்த காலத்திலேயே விவசாயம், தோட்ட வேலை மாதிரி இயற்கையோட இருக்கிற தொழில்கள் குறையறத பத்தி கவலைப்படுறாரு. சிட்டில டப்பாவில் அடைச்ச சாப்பாடு, எங்கிருந்தோ மாசக்கணக்கா வர்ற கறி, இதெல்லாம் சாப்பிடறதால நோய்கள் வருதுன்னு சொல்றாரு. ஓ. இன்னைக்கு நாம ஆர்கானிக், ஃபார்ம் டு டேபிள்னு பேசுறோமே, அதோட விதைய அவர் அப்பவே போட்டிருக்காரு. தனக்குத்தானே சமைச்சுக்கிறதோட முக்கியத்துவம், அதனால வர்ற சுதந்திரம் பத்தியும் பேசுறாரு. இது வெறும் சாப்பாட்டு விஷயம் அல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பல். ஆக வெளி உலக பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம உள் சமநிலையின்மையும் வாழ்க்கை முறையும் தான் அவர் கருத்து. அப்போ இந்த சூழ்நிலையில சரியான மனப்பான்மை, அதாவது ஆட்டிடியூடை எப்படி வளர்த்துக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு கான் நினைக்கிறாரு. மனப்பான்மையே எல்லாம், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங்னு சொல்றாரு. நம்ம பார்வை எப்படி இருக்கோ அப்படிதான் உலகம் நமக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. ஒரு திருடனுக்கு கூட வர்றவன் எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் அவனும் திருடனா தான் தெரிவான். இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? நம்ம கிட்ட ஒரு பயஸ் இருந்தா எல்லாத்தையும் அந்த கண்ணாடியில தான் பாப்போம். அப்போ சரியான மனநிலையை அடைய என்ன வழி? சரியான சிந்தனை, சரியான உணர்வு, சரியான பேச்சு, சரியான செயல்பாடு, இந்த நானும் சேர்ந்தாதான் சரியான மனநிலை வரும்னு சொல்றாரு. ஒரு செயல் சரியா தப்பான்னு எப்படி முடிவு பண்றது? ஆமா, அதுக்கு என்ன சொல்றாரு? அவர் ஒரு சிம்பிள் டிப் தராரு. ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாவும் முடிக்கும் போது திருப்தியாவும் இருந்தா அது சரி. ஆனா பயத்தோட ஆரம்பிச்சு கடைசியில வருத்தமோ குற்ற உணர்வோ வந்தா அது தப்பான பாதை. இது நம்ம டிசிஷன் மேக்கிங்குக்கு ஒரு நல்ல டெஸ்ட். இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. வெறும் தத்துவம் இல்லாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சமூக பிரச்சனைகள் பத்தி பேசும்போது சட்டம், நீதித்துறை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அதுவும் இந்த இம்பேலன்ஸோட வெளிப்பாடா? ஆமா, அதையும் இம்பேலன்ஸோட ஒரு பகுதியாத்தான் பாக்குறாரு. அன்றைய நீதி அமைப்பு உண்மையை விட வெளி தோற்றத்துக்கும் வாத திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு விமர்சிக்கிறார். வக்கீல்கள் சில சமயம் உண்மையை மறைச்சு வாதாகிறாங்க. இது நீதியோட அடிப்படையையே கேள்விக்குள்ளாக்குதுன்னு சொல்றாரு. இது இன்னைக்கும் பொருந்தும் தானே? நிச்சயமா. இன்னைக்கும் இந்த டிபேட் இருக்கு. ஜெயில் பத்தி அவர் சொன்னது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அது குற்றவாளிகளை திருத்தல, மனசாட்சியை மழுங்கடிக்குதுன்னு சொல்றாரு. 1922ல இது எவ்வளவு புரட்சிகரமான சிந்தனை. இதுக்கு பதிலா என்ன தீர்வு சொல்றாரு? அவர் சொல்றது நம்மள யோசிக்க வைக்குது. குற்றவாளிங்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஜெயில் தேவையில்ல, அறியாமைய போக்குற ஸ்கூல்ஸ் தான் தேவைங்கிறாரு. ஸ்கூல்ஸா? ஆமா, குற்றவாளிகளை வெறுக்காம அறியாமையில இருக்கிறவங்களாவோ இல்ல பலவீனமானவங்களாவோ பார்த்து சகோதரத்துவத்தோட அணுகணும்னு சொல்றாரு. அவங்கள முன்னேற்றதான் முயற்சி பண்ணணும், தண்டிக்க கூடாது. இது கிரிமினல் ஜஸ்டிஸ் பத்தின நவீன சிந்தனைகளுக்கு ஒரு முன்னோடி மாதிரி இருக்கு. ஆஹா, சமூகத்தோட வெளி பிரச்சனைகளை ஆழமா அலசி அதோட மூல காரணம், மனப்பான்மை, இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு தேவையான உள் வலிமை, அந்த சமநிலை, அதை எப்படி பெறது? இதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு, த இன்னர் லைஃப், உள் வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா? கரெக்ட் சொன்னீங்க. வெளி உலகத்தை சரி பண்ணணும்னா முதல்ல உள்ளுலகத்தை சரி பண்ணணும். இதுதான் சூஃபிசத்தோட அடிப்படை. ஆனா இந்த பயணம் அவ்ளோ ஈஸி இல்லைன்னு கான் சொல்றாரு. அதுக்கு சில தயாரிப்புகள் தேவை. என்ன மாதிரி தயாரிப்புகள்? ஒரு புது வேலைக்கு போற மாதிரி, இல்ல ஒரு லாங் ட்ரிப் போற மாதிரி ரெடி ஆகணுமா? ஓரளவுக்கு அப்படிதான். முதல்ல நம்ம கடன்களை தீர்க்கணுங்கிறாரு. இது பணக்கடன் மட்டும் இல்ல, உணர்வு பூர்வமான கடன்கள். யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தா அதை செய்யறது, மன்னிப்ப கேட்கணும்னா கேட்கறது, இந்த மாதிரி. சரி. அடுத்து, ரொம்ப ஆழமான ஆசைகள் நிறைவேறாம இருந்தா அத முடிஞ்ச வரைக்கும் நிறைவேத்திக்கணும். இல்லைன்னா அது பயணத்துல இழுக்கும். மனசுல இருக்கிற வருத்தம், வெறுப்பு இதெல்லாம் நீக்கணும். பற்றுகளை விடணும். இதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமா. எல்லாத்துக்கும் மேல சமநிலையோடு இருக்கணும். இல்லைன்னா ஆன்மீக அனுபவங்கள் கூட நம்மள நிலை தடுமாற வச்சிடும், பாதியிலே திரும்ப வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. கேட்கவே பெரிய சேலஞ்ச் மாதிரி இருக்கே. இவ்ளோ தயாரிப்போட போற இந்த உள்வாழ்க்கை பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன? கண்ண மூடி தியானம் பண்றது மட்டும்தானா? அது ஒரு பகுதிதான். ஆனா அது மட்டுமே இல்ல. உண்மையான நோக்கம் கடவுளை தனக்குள்ளேயும் தனக்கு வெளியேயும், அதாவது எல்லா படைப்புகள்லயும் பார்க்கறது தான் கான். கடவுளை நேசிக்க கத்துக்க முதல்ல மனுஷங்க கிட்ட அன்பு செலுத்த கத்துக்கணும். எப்படி? நண்பன் கிட்ட பாசம், எதிரி கிட்ட மன்னிப்பு, தெரியாதவங்க கிட்ட பரிவு. இதுதான் அன்போட முழு வடிவம். கண்ண மூடி உள்ள பாக்குறது மட்டும் உள்வாழ்க்கை இல்ல. கண்ண திறந்து சுத்தி இருக்கிற எல்லாத்திலையும் எல்லார்கிட்டயும் தன்னோட நம்பிக்கையே, அந்த தெய்வீக தன்மைய பாக்குறதா உண்மையான உள்வாழ்க்கை. இது ஒரு அழகான விளக்கம். இந்த பயணத்துல வர பெரிய தடன் சொல்றது அகங்காரம். இத பத்தி கான் என்ன சொல்றாரு? அதை எப்படி ஜெயிக்கிறது?
நஃப்ஸ் அப்படின்னு சூஃபிகள் சொல்ற இந்த பொய்யான அகங்காரம் தான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம்னு கான் சொல்றாரு. நாம பெரும்பாலும் மத்தவங்களோட சண்டை போடுறதா நினைக்கிறோம். ஆனா உண்மையில ஞானம் உள்ளவன் தன்னோடையே போராடுறான். அப்படியா? ஆமா, பைபிள்ல யாக்கோபு ஒரு தேவதூதனோட ராத்திரி முழுக்க மல்யுத்தம் செஞ்ச கதை இருக்கு இல்லையா? அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்னு சொல்றாரு. அது உண்மையில தேவதூதனோட சண்டை இல்ல, சொந்த அகங்காரத்தோட போராட்டம். அந்த போராட்டத்தோட முடிவுல நாங்கிற அகங்காரம் அழியும் போது நீ, அதாவது கடவுள் வெளிப்படுறாரு. அந்த அகங்காரத்தை ஜெயிக்கிறது தான் விடுதலை. இந்த போராட்டம் கஷ்டம்தான். இந்த வழியில முன்னேறின ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்க? அவங்கள பத்தி கான் சொல்றாரா? ஆமா, ஆன்மீக வளர்ச்சியில வெவ்வேறு ஸ்டேஜ்ல இருக்கிற ஆன்மாக்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு. உதாரணத்துக்கு தேவாங்கிறவர் தேவ மனிதன், ரொம்ப தூய்மையான தெய்வீக இயல்பு கொண்டவர். ஜினாயன்ங்கிறவர் அக அழகு, உள்ளுணர்வோட ஆழமா கனெக்ட் ஆனவர். அடுத்து வைராகி, அதாவது பற்றற்றவர். இந்த வைராகி நிலையிலேயே 3 படிநிலைகளை அழகா சொல்றாரு. என்னன்னது? 1 முயல் மாதிரி, ஹேர்டீர், உலகத்தை பார்த்து அதோட துன்பத்தை பார்த்து பயந்து ஓடுறது. இது முதல் நிலை பற்றின்மை. சரி. 2வது பாம்பு மாதிரி, தனிமையை விரும்பி குகை மாதிரி மறைவான இடத்துல ஞானத்தோட இருக்கிறது. தேவைப்படும் போது மட்டும் வெளியே வந்து தன் ஞானத்தை பயன்படுத்துறது. ஓஹோ. 3வது சிங்கம் மாதிரி, உலகத்தை தைரியமா ஃபேஸ் பண்றது, எல்லா விதமான தாக்குதல், விமர்சனம் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கம்பீரமா வாழ்றது. இந்த சிங்க நிலை தான் ஒரு குரு இல்ல ஞானியோட நிலைங்கிறாரு. முயல், பாம்பு, சிங்கம், இந்த உருவகம் அந்த நிலைகளை நல்லா புரிய வைக்குது. இந்த சிங்க நிலை, அது நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில அடைய நினைக்கிற ஒரு மனநிலை தானே? தைரியமா எதுக்கும் கலங்காம இருக்கிறது. நிச்சயமா, இது வெறும் ஆன்மீகவாதிக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையோட சவால்களை சந்திக்க தேவையான மன உறுதியோட உச்சகட்ட நிலை அது. இந்த புக்கு முழுக்க சில முக்கியமான கருத்துக்கள் இல்ல உருவகங்கள் திரும்ப திரும்ப வருதுன்னு தோணுது. மகிழ்ச்சியின் ரசவாதம், உத்வேகம், நல்லிணக்கம், இசையோட பங்கு. இந்த மகிழ்ச்சியின் ரசவாதம், ஆல்கமி ஆஃப் ஹாப்பினஸ், இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கே. என்ன இது? அது ஒரு ஆழமான சிம்பாலிக் விளக்கம்ங்க. ரசவாதம்னா சாதாரண மெட்டலை தங்கமா மாத்துறது தானே. அது மாதிரி நம்மளோட அமைதி இல்லாத அலைப்பாயிர மனசு பாதரசம் மாதிரி இருக்கு இல்லையா, அது முதல்ல தியானம், சுய கட்டுப்பாடு மூலமா அடக்கணும். அது வெள்ளியா மாறுற நிலை. அப்புறம் அன்புங்கிற சூட்டை கொடுத்து அந்த மனசை உருக்கி கடவுளை பத்தின அறிவு இல்லனா ஒரு உயர்ந்த லட்சியம், ஐடியல்ங்கிற மூலிகை சார சேர்க்கும்போது அது ஆன்மீக தங்கமா, அதாவது பக்குவப்பட்ட சந்தோஷமான மனசா மாறுது. ஓ, அப்போ நம்ம அன்றாட குழப்பமான எண்ணங்கள், அந்த பாதரசம், அதை எடுத்து அது மேல கவனம், கருணை, ஒரு உயர்ந்த நோக்கம், அந்த சூடு, மூலிகை இதெல்லாம் செலுத்தி மாத்துற மாதிரி. இது ரொம்ப பிராக்டிக்கலா தோணுது. உத்வேகம் பத்தி என்ன சொல்றாரு? அது எப்படி வருது? உத்வேகம் ஒரே மாதிரி வராது, அதுல பல லேயர்ஸ் இருக்குன்னு கான் சொல்றாரு. முதல்ல சும்மா ஒரு உணர்தல் இல்ல மனப்பதிவு, இம்ப்ரெஷன். அடுத்து உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் உண்மையான உத்வேகம், இன்ஸ்பிரேஷன். கடைசியா தீர்க்கதரிசிகளுக்கு வர்ற மாதிரி வெளிப்பாடு, ரெவலேஷன். அப்படியா? ஆமா, கனவுகளுக்கும் இந்த உத்வேகத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. சாதாரண மனுஷனோட டெய்லி இம்ப்ரெஷன்ல இருந்து இறை தூதரோட ரெவலேஷன் வரைக்கும் இது ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி. இது கிரியேட்டிவிட்டி, புது கண்டுபிடிப்புகளுக்கு கூட அடிப்படையா இருக்கலாம். இசைக்கு சூஃபிசத்துல முக்கிய பங்கு உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புக்ல இதை பத்தி பேசுறாரா? ஆமா, நல்லா விரிவா பேசுறாரு. ஹிந்து தத்துவத்துல நாத பிரம்மா, ஒளியே கடவுள், பைபிள்ல வார்த்தையே கடவுள்னு சொல்றதெல்லாம் சுட்டிக்காட்டி சவுண்டோட, மியூசிக்கோட தெய்வீகத்தன்மையை சொல்றாரு. இசை நம்ம உணர்வுகளை நேரடியா தூண்டி மனச உருமுகப்படுத்தி சமாதிங்கிற ஆழ்நிலை தியானத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றாரு. குறிப்பா அவர் சார்ந்த சிஷ்தி வழிய ஃபாலோ பண்ற சூஃபிகள் சமான்னு சொல்ற இசை தியான முறைய பயன்படுத்துறத விளக்குறாரு. இந்திய இசையோட ராகங்கள், ஸ்ருதி மாதிரி நுணுக்கமான விஷயங்களையும் சொல்றாரு. இசை ஆன்மாவை தொடர ஒரு மொழின்னு அவர் நினைக்கிறாரு. நல்லிணக்கம் பத்தியும் சொன்னீங்க. இதுவும் பேலன்ஸோட சம்பந்தப்பட்டதா? ஆமா, நல்லிணக்கம் தான் உண்மையான அழகுன்னு கான் சொல்றாரு. வெளி உலகத்துல இணக்கமின்மை, குழப்பம் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை சமாளிக்க நமக்கு உள் நல்லிணக்கம் தேவை. மன அமைதி, டிராங்குலிட்டி அடையிறது முக்கியம். அதுக்கு என்ன வழி? இதுக்காக நாம முன்னாடி பேசின நஃப்ஸ் இல்லனா அகங்காரத்தோட வெவ்வேறு நிலைகளை தாண்டி போகணும். அம்மாரா கட்டுப்பாடற்ற நிலை, லவ்வாமா தவற உணர்ற நிலை, முத்மைனா அமைதி கண்ட நிலை,
அலிமா ஞானம் பெற்ற நிலை, சலிமா முழு தூய்மைன்னு ஒவ்வொரு படியா முன்னேறி அந்த முழுமையான நல்லிணக்கத்தை அடையணும். இது ஒரு பயணம். இவ்வளவு ஆழமான தனிமனித பயணம், சமூக பார்வை இதெல்லாம் கொண்ட இந்த புக்கோட மொத்த மெசேஜ் என்ன? சூஃபிசம் இல்லனா கான் சொல்ற சூஃபி அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன? மனித சகோதரத்துவம். இதுதான் சென்ட்ரல் மெசேஜ். சும்மா சூஃபிசத்தை ஃபாலோ பண்றவங்க மத்தியில சகோதரத்துவம் இல்ல, மொத்த மனுஷ குலத்துக்கான சகோதரத்துவம் தான் லட்சியம்னு கான் தெளிவா சொல்றாரு. ஓ அப்படியா? ஆமா, குறிப்பா அவர் காலத்துல அதிகமா இருந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருந்த கலாச்சார ஆன்மீக பிரிவுகளை இணைக்கிற ஒரு பாலமா சூஃபிசம் இருக்கணும்னு அவர் விரும்பினாரு. வேறுபாடுகளை தாண்டி மனுஷங்க எல்லாரும் அடிப்படையில ஒண்ணுங்கிற புரிதலை ஏற்படுத்துறதுதான் முக்கிய நோக்கம். இந்த பெரிய நோக்கத்தை சூஃபி அமைப்பு எப்படி செயல்படுத்த பார்த்தாங்க? அவங்களோட செயல்பாடுகள் என்ன? 3 முக்கியமான செயல்பாடுகளை சொல்றாரு. 1, மறைப்பொருள் ரீதியான வலுவூட்டல், ஈசோடெரிக் ஆக்டிவிட்டி. இது உள்முக பயணம் செய்றவங்களுக்கு, அதாவது ஆன்மீக பாதையில ஆழமா போக விரும்புறவங்களுக்கு தியான பயிற்சி, கைடன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றது. சரி. 2வது, சகோதரத்துவ செயல்பாடு, பிரதர்ஹுட் ஆக்டிவிட்டி. மக்களுக்குள்ள சாதி, மதம், இனம்னு எந்த வேறுபாடும் இல்லாம அன்பு, பரிவு, சேவையை ஊக்குவிக்கிறது, மனிதநேயத்தை வளர்க்கிறது. 3வது, மத ரீதியான செயல்பாடு, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி. இது புதுசா ஒரு மதத்தை உருவாக்குறதில்ல, அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மதத்தோட ஆழமான உண்மையான சாரத்தை உணர வைக்கிறது. எல்லா மதங்கள் மேலேயும் சகிப்புத்தன்மையும் மரியாதையும் வளர்க்கிறது. இருக்கிற மதங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற உண்மையை எழுப்புறது தான் இதோட நோக்கம்னு சொல்றாரு. ஆஹா, இந்த புத்தகம் வெறும் தத்துவங்கள் மட்டும் இல்ல. இது அன்றாட வாழ்க்கைக்கான பிராக்டிக்கல் கைடன்ஸ், சமூக விமர்சனம், ஆழமான ஆன்மீக உள்நோக்கு, அப்புறம் மனிதக்குள்ள ஒற்றுமைக்கான ஒரு அழைப்பு, இப்படி பல பரிமாணங்கள் கொண்டது. இந்த விரிவான அலசல் மூலமா ஹஸ்ரத் இனாயத் கான் சிந்தனைகளோட ஒரு பரந்த பார்வையை நாம இப்போ பெற்றிருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. இந்த புக்கு முழுக்க ஓடுற ஒரு அடிப்படை கருத்தை நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். நாம தேடுற உண்மை, அதிகாரம், சந்தோஷம், அமைதி எதுவா இருந்தாலும் அதை வெளி உலக பொருள்லையோ சூழ்நிலையிலையோ தேடாம நமக்குள்ள தேடணுங்கிறது தான் அது. சூழ்நிலைகளை குறை சொல்றதை விட நம்ம மனப்பான்மைய, நம்ம பார்வைய மாத்துறது தான் உண்மையான மாற்றம், உண்மையான ஆன்மீக பயணம். கானோட வார்த்தைகளே சொன்னா, மனிதன் தன் விதியின் எஜமானன், அவன் முழுமைய மறக்கும்போதுதான் வரம்புகள் வருகின்றன. வழி வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்ரத் இனாயத் கான் சொன்ன இந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தோட இரைச்சல், வேகம் இதுக்கெல்லாம் நடுவுல வாழ்ற உங்களுக்கு எந்த வகையில வழிகாட்டுது, என்னென்ன யோசனைகளை தூண்டுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை பழைய ஞானத்துல நமக்கான புது பதில்கள் இருக்கலாம். இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.